கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல பாட்டிக்கும் கிம் மேல சந்தேகம் வந்திருக்கும்ல, அதை இவனு தெரிஞ்சுக்கிறான். அதனால இந்த கிம் பையன் என்ன பண்ணுவானா, அந்த பிச்சைக்காரங்க தம்பதியில அந்த ஆளை மட்டும் கொண்டுட்டு அவரோட பொண்டாட்டிய கண்ணை குருடாக்கி உயிரோட விட்டுருப்பான். இப்ப விஷயம் வெளியே வரவும் இனி அந்த லேடி உயிரோட இருந்தா பிரச்சனைன்னு அடியாளை ரெடி பண்ணி அந்த லேடியை கொல்ல அனுப்புறான். சேம் டைம்ல ஹீரோயினும், என்னங்க பாட்டி நீங்க சொன்னதை நம்பியிருப்பாங்களா அது தெரியல, ஆனா நேத்துல இருந்தே இந்த கிம் பையன் முகமே சரியில்லை. இந்த ஆஃபாயில மஞ்சக்கறி இல்லாம சாப்பிட்டு கொடுத்தா மனுஷனுக்கு எப்படி இருக்கும், அவன் மொசரக்கட்டையும் அப்படிதான் இருந்துச்சு. அப்பனா பாட்டிக்கு இவன் மேல சந்தேகம் வந்ததை அவன் கண்டிப்பா ஃபீல் பண்ணிருக்கணும். பாட்டியே இதை ஹேண்டில் பண்ணட்டும்னு நம்மளாலேயும் சும்மா இருக்க முடியாதுல்ல. அப்ப என்னதான் சொல்ல வரீங்க? ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் சம்பந்தமான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுவோம். ஆனா இங்க இருந்து ஆரம்பிக்க போறோம். ஜிங் சொன்னான்ல, அவங்க ஹஸ்பண்டை கொண்டுட்டான், ஆனா அந்த லேடி தப்பிச்சு போயிட்டாங்கன்னு. அவங்கள கண்டுபிடிச்சாலே எல்லாமே முடிவுக்கு வந்துடும். ஆனா இங்க இருந்தே எப்படிடா நான் சொல்ற மாதிரி செய்யணும் காதுல ஓத, நீ செம்ம போ, நீ கத்தாதடி, போ போ ஆரம்பி. அடுத்து ஹீரோயினும் பாட்டிக்கிட்ட ஹீரோக்கு ரொம்ப முடியலன்னு கூட்டிட்டு வந்திருப்பா. என்னப்பா என்ன ஆச்சு, அதுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாளா? ஒன்னும் இல்ல பாட்டி, நல்லாதான் இருக்கேன். என்ன இங்கே சுத்திட்டு இருக்கேன்ல, அதான் ஒரு மாதிரி இருக்கு. பாட்டி நான் கொஞ்ச நாள் பக்கத்தூர்ல போய் தங்கிட்டு வருவா. ஆனா நீ தனியா எப்படிப்பா? பாட்டி நான் இதுக்கு கிடைக்கேன், நான் உங்க பேரனை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்ல இவங்களும் ஒதுக்குறாங்க. அப்ப எல்லாம் கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க. இதோ அங்க நிக்கால அவன் கிம்மோட ஆளு, நம்மள வேறு பார்க்க தான் அனுப்பியிருப்பான். இப்போ என்ன பண்றது? காலத்துல இதெல்லாம் சகஜமா? அவன் பாட்டு அவன் வேலையை செய்யட்டும், நம்ம பாட்டு நம்ம கேம ஸ்டார்ட் பண்ணுவோம். வண்டியும் கிளம்புது. ஈவினிங்கே அந்த கிராமத்துக்கும் வந்துடுறாங்க. அப்ப கிம்மோட ஆளும் பாக்குறான். அப்ப ஷையும் காஃபி எடுத்துட்டு உள்ள போறா. அப்பனா ரெண்டு பேரும் உள்ளதான் இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு விட்டுறான். ஆனா உள்ள இருக்கிறது ஹீரோ ஹீரோயினே இல்ல, ஜிங்கும் அந்த வாய் பேச முடியாத பாப்பாவும் தான். இந்த சைடு இவங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அந்த லேடியை தேட கிளம்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அங்க இருக்க பிச்சைக்காரங்கிட்ட தான் விசாரிக்கிறாங்க. ஆனா என்னன்னு தெரியல, எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. இல்லங்க எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்களை விட்டுருங்கன்னு சொல்ல, சரி சரி நீங்க எதுவும் சொல்ல வேணாம், இந்தாங்க இந்த காசை வச்சு சாப்பிட ஏதாச்சும் வாங்கிக்கோங்க. அப்ப அங்க இருக்க பையனுக்கும் மனசு கேட்கல. இந்த ஊர்ல ஜெகதால கில்லாடின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், உங்க கேள்விக்கு அங்க பதில் கிடைக்கும்னு சொல்ல. ஆனா இந்த லேடிய பத்தி விசாரிக்கிறது அந்த ஊர்ல இருக்க கிம்மோட ஆளு பாத்துறான். அவன் நேரா கிம்மோட அடியாள்கிட்ட போய் சொல்லிடுறான். அந்த பிச்சைக்கார பையலுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சான். அந்த பையெல்லாம் அடிச்சு நொறுக்குங்கன்னு உத்தரவு போட, அப்படியே கிம்க்கும் யாரோ ரெண்டு பேரு அந்த பிளைண்ட் லேடியை பத்தி தேடிட்டு இருக்காங்கன்னு லெட்டர் அனுப்புறான். சேம் டைம்ல இவங்க ரெண்டு பேரும் அந்த ஜெகதால கில்லாடிய பத்தி விசாரிக்க, அந்த ஆளு சூதாட்ட கிளப் நடத்திட்டு வரான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சரி வா போய் விசாரிப்போம். இல்ல நாம போய் கேட்டா கண்டிப்பா எதுவும் சொல்ல மாட்டான். ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா கிடைக்கு. பாருடா என்னன்னு சொல்லு. நீ பார்க்க ஒரு பக்கம் பணக்கார பையன் மாதிரியும் இருக்க, இன்னொரு பக்கம் அப்பாவி மாதிரியும் இருக்க. இது போதும் கேமை ஸ்டார்ட் பண்ணுன்னு. அடுத்து பார்த்தா ஹீரோயினும் ஜென்ஸ் மாதிரி வேஷம் போட்டு ரெண்டு பேருமே தனித்தனியா அந்த சூதாட்ட கடைக்கு போறாங்க. இந்த பக்கம் அந்த பையனை போட்டு எல்லாம் மரணாடி அடிச்சு, ஏய் ஒழுங்கா சொல்லிடு, அவங்க கிட்ட என்னத்தை சொல்லி தொலைஞ்ச? சொல்லிடுறேன். அவங்க ஏதோ லேடிய பத்தி விசாரிச்சாங்க, அதான் ஜெகதால கில்லாடிய போய் பார்க்க சொன்னேன், அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்லலன்னு விட்டுருங்கன்னு அழுகுறான். சேம் டைம்ல ஹீரோ ஹீரோயின் யாருன்னே தெரியாத மாதிரி எதிரெதிரா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல்லா ஹீரோயினி தான் ஜெயிக்கிறா. அந்த ஜெகதால கில்லாடியும் அதை பார்த்துட்டு தான் இருக்கான். ஏய் இருப்பா, நீ மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? எங்க என் கூட விளையாடு. ஆடு தானா வந்து சிக்குது டீலு. ஆனா எந்த பையனுக்கு ஒன்றும் தெரில, நானும் இவனும் டீமா இருக்கோம். இதோ இந்த எல்லா படத்தையும் பெட் கட்டுறோன்னு சொல்ல, இந்த ஆளுக்கும் இன்னைக்கு நல்லா வருமானம்னு ஒத்துக்கிறான். விளையாடவும் ஆரம்பிக்கிறாங்க. கண்டினியூவா அந்த ஆளு தான் ஜெயிக்கிறான். சரி இன்னொரு ஆட்டம் ஆடலாமா? ஆனா உங்ககிட்ட பெட் கட்ட இப்ப ஒண்ணுமே இல்லையே. இதோ இந்த ஆள் நல்லா வெளுத்து கை, இவனை நான் பணையமா வைக்கிறேன். சப்போஸ் தோத்துட்டா கூட இவங்க ஆளு நிறைய பணம் கொடுத்து கூட்டிட்டு போவாங்க. அப்போ உனக்கு ரெட்டிப்பு லாபம் தானேன்னு மண்டையை கழுவ. ஹீரோவும் அதுக்கு மேல ஆக்டிங்க, ஐயோ எங்க வீட்டுல தெரிஞ்சா என்ன கொண்டுருவாங்க, என்ன விட்டுருங்கன்னு கெஞ்ச. இந்த ஆளும் பையல பார்த்தா பணக்கார மாதிரி தான் கிடக்கான். இது ஒரு நல்ல டீலு தானே ஒத்துக்கிறான். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த டைம் நாங்க தான் டைஸ் உருட்டுவோம். பிள்ளைக்கா பையலுக்கு என்ன தெரியும், ஆனா அவன் தான் ஊட்டுன்னு சொல்றான்.
ஐயோ எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்க, நான் எப்படிங்கன்னு பயந்துட்டே ஆனா கீழே போட்டுறான். இந்த பையனுக்கு ஒழுங்கா பிடிக்க கூட தெரியல, எப்படியும் நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு ஹாப்பியா இருக்கான். இந்த ஆளு என்ன பண்ணிருப்பானா, டைஸ்ல ஒரு டைஸ ரொம்ப சின்னதா போட்டு இவனே ஜெயிக்கிற மாதிரி செட் பண்ணிருப்பான். ஆனா இந்த டைம் ஹீரோ ஜெயிச்சிடறான். எப்படி எப்படி இப்படி நடக்கும்? அப்பதான் இவனுக்கு புரியுது, அப்பனா வேணும்னு தான் டைஸை கீழே போட்டு மாத்தி வச்சிருக்காங்கன்னு. இவங்க சாதாரண ஆளுங்களா இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறான். நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், அதை கொடுத்துட்டீங்கன்னா இந்த பணத்தையும் நீயே வச்சுக்கலாம். சரி கேளுங்க, என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த ஊர்ல பிளைண்ட் லேடின்னு யாராச்சும் இருக்காங்களா? அவங்க எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். இதுல எனக்கு என்ன லாபம்? அப்ப இன்னும் கொஞ்சம் பணம் தரான். இப்ப டீல. நீங்க தேடிட்டு இருக்கிறவங்க வெள்ளை கோவில்ல இருக்காங்கன்னு சொல்ல, ஆனா இவங்க பேசுறது எல்லாத்தையும் கிம்மோட ஆளு கேட்டுட்டு தான் இருக்கான். விஷயம் தெரிஞ்சு அந்த அடியாலும் இது மாதிரி அந்த 2 பேரும் அந்த லேடி இருக்க இடத்த தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கிம்க்கு லெட்டர் எழுதுறான். அதை கிம்மும் பாக்குறான். ஆனா யார் அந்த 2 பேர்னு மண்டைய குடையுது. அப்ப அந்த அல்ல கையும் ஓடி வரா. ஏன் இப்படி பறக்காவட்டி மாதிரி கத்திட்டே வர? விஷயம் கேள்விப்பட்டீங்களா? இந்த ஹீரோயினும் வீட்டை விட்டு வெளியவே வரதில்லையா? உள்ள போனவங்களே இதுவரை நம்ம ஆளுங்க பார்க்கவே இல்லையா? இவன் கரெக்டா கெஸ் பண்ணிடுறான். அப்பனா உள்ள இருக்கிறது ஹீரோவே இல்லைன்னு இப்ப அந்த லேடியை தேடிட்டு இருக்கிறது இவங்க தானும் கண்டுபிடிச்சிடுறான். அடுத்து இவங்களும் அந்த லேடியை தேடி போறாங்க. ஆனா யாரு கேட்டாலும் தெரியாதுன்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க போற இடத்துக்கெல்லாம் அந்த கிம்மோட ஆளுங்களும் ஃபாலோ பண்ணிட்டே தான் வராங்க. 2 பேரும் தனித்தனியா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. 2 பேருக்குமே என்ன பண்றதுனே தெரியல. நம்ம கிட்ட இருந்த ஒரே எவிடன்ஸ் அவங்க தான். ஆனா அவங்கள பத்தி எப்படி ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாம போகும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப ஆப்போசிட் 2 பசங்க, போன டைம் நான் திருடனா இருந்தேன், இந்த டைம் நான் ராஜான்னு விளையாட. அப்பதான் இவன் மண்டைக்கு ஒன்று தோணுது, ஏ வாயாடி, அப்ப பிச்சை எடுத்தவங்க இப்ப வரையுமா பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க? கண்டிப்பா ஆபத்து வரும்னு தெரிஞ்சு தன்னோட அடையாளத்தை மாத்திருப்பாங்க. அப்ப அங்க இருக்க துறவிங்க கிட்ட இது மாதிரி கண்ணு தெரியாத துறவி யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்க, இருக்காங்க, அந்த கூடாரம் பக்கத்துல இருக்காங்கன்னு சொல்ல 2 பேருக்குமே அப்படி ஒரு சந்தோஷம். ஹீரோவும் அவங்கள பாத்துறான். டக்குனு இவங்களும், நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் பண்ணி வந்திருக்கோம், எங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் கிடைக்குமான்னு கேட்க, வாங்க வாங்க, இங்க நிறைய பேர் இருக்கிறதால காட்டுல கிடைக்கிற காய்கறி வச்சுதான் சமைக்கிறோம். இதோ இவங்க தான் சமைச்சாங்க, ரொம்ப நல்லா சமைப்பாங்கன்னு சொல்ல இவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த லேடியும் சின்னதா ஸ்மைல் பண்றாங்க. எனக்கு கூட ஒருத்தவங்கள தெரியும், அவங்களும் நல்லா சமைப்பாங்க. ஆனா ஒரு கெட்டவன் அவங்கள காப்பாத்துறேன்னு காப்பாத்தி அந்த அம்மாவோட புருஷனை கொண்டுட்டான்னு சொல்லவும் இவங்களுக்கு மூஞ்சே மாறிடுது. நான் நேரா விஷயத்துக்கு வரேன். இங்க பாருங்கம்மா, நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன், உங்களோட உதவி தேவைப்படுதுன்னு சொல்ல, இல்ல நீங்க தேடுற ஆள் நான் இல்லைன்னு போயிடுறாங்க. அவ்வளவுதான், இனிமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுல, அவசரப்படாத. சடனா இதெல்லாம் கேட்கவும் பயந்துருப்பாங்க, நம்ம அவங்களுக்கு புரிய வைப்போன்னு மறுபடியும் அவங்கள தேடி போறாங்க. அம்மா, உங்க புருஷனை கொன்னவனுக்கு தண்டனை வாங்கி தர வேணாமா? அவன் நிறைய அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கான், நீங்க நினைச்சா அவனை தண்டிக்க முடியும்னு பேசிட்டு இருக்க. அப்ப கிம்மோட ஆளுங்க சுத்து போட்டுறாங்க. 2 பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஹீரோனுக்கு இதெல்லாம் கேட்கவா வேணும், மாஸ்க் காட்டுறான். அந்த லேடியையும் காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படியே நைட் ஆயிடுது. ஆனா ஹீரோக்கு கையில அடிபட்டு இருக்கும். ஆனா அதை ஹீரோயின்ட்ட சொல்லியிருக்க மாட்டான். இவளும் பாத்துடுறா. அழுதுட்டே அவனுக்கு கட்டு போட்டு விடுறா. ஏன் உன்ட்ட இருந்து என்ன பிரிச்சு பாக்குற, என்கிட்ட ஏன் எதுவுமே சொல்ல மாட்ட, தப்பு ஏன் மேலதான், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும்னு அழ ஆரம்பிச்சிடுறா. அப்ப அந்த லேடிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன காப்பாத்த போய் தானே அடிபட்டுச்சு, எனக்காக உங்க உயிரையே பணைய வைக்கும் போது நான் இப்படி சும்மா இருக்க முடியும், நானும் உங்க கூட வரேன், அவனுக்கு எதிராக நானே சாட்சி சொல்றேன்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம இங்கிருந்து எப்படி வெளியே போறது? எல்லா பக்கமும் இந்த கிம்முட ஆளுங்க இருக்காங்க. அப்ப இவளும் சுத்தி முத்தி பாக்குறா. அப்ப கழிவுகளை எடுத்துட்டு போற வண்டி இருக்கவும் இவளுக்கு ஒரு ஐடியா வருது. அம்மா, நீங்க போட்டிருக்க மாதிரி துறவி ஆடை எனக்கு வேணும். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, இங்க பக்கத்துல தான் துணியெல்லாம் துவைச்சு போடுவோம், அங்க போய் எடுத்துக்கலாம். நான் போய் எடுத்துட்டு வரேன்னு போறா. அடுத்த நாள் காலையில அந்த கழிவுகளை எடுத்துட்டு போற ஆளுங்க மாதிரி வேடம் போட்டுட்டு போறாங்க. ஏய், என்ன கொண்டு போறீங்க?
எல்லாம் குப்பை தாங்க. என்ன இந்த நாத்தனாருது ஃபர்ஸ்ட் போய் தொலைங்கன்னு அனுப்பி விட்டுறாங்க. இந்த பக்கம் மறுபடியும் போர் நடக்க போறதால மாஸ்டரும் அவரோட ஒய்ஃபை கூட்டிட்டு ஜெண்டல் பார்க்க வந்திருப்பாங்க. அப்ப யூவோ நாங்க இவ்வளோ ஹாப்பியா இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம், எங்களை பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, ஆமா உங்களால தான் எனக்கு இவ கிடைச்சான்னு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. ஆமா ஹீரோனி எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன உங்களை மாதிரியே அவங்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்த நாள் போரும் நடக்குது. அதுக்கு தேவையான மருந்து ரெடி பண்றாங்க. இதே டைம்ல இளவரசிக்கு ஒவ்வொரு மாப்பிள்ளையா காமிக்க, ஆனா அவளுக்கு எவனையும் பிடிக்கல. எனக்கு யாரையும் பிடிக்கல, எனக்கு கல்யாணமே வேணான்னு கத்திட்டு இருக்கா. அப்ப ராணி வந்து என்னம்மா என்ன பிரச்சனை, அம்மா எனக்கு இந்த கல்யாணமே வேணான்னு சொல்ல, அப்போ ஒருத்தர் வந்து ராணி ராணி ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு, 3வது தடவையும் நம்ம ஜெண்டல் தான் போர்ல ஜெயிச்சிருக்கான்னு சொல்லுவோம். இந்த இளவரசி ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏன்னா இந்த பிள்ளைக்கு ஜெண்டல் மேல டாவு, அதை ராணியும் புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த அரசர்கிட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்குன்னு ஜெண்டலை வர சொல்ல, என்ன சொல்றாங்கன்னா இந்த தடவையும் போர்ல ஜெயிச்சதால பதவி உயர்வு தரப்படுது. அதோட கூடிய சீக்கிரத்துல இளவரசிக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. இவனுக்கு செம்ம ஷாக்கு. ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னால முடியாதுன்னு சொல்றான். இது பெரிய விஷயமாப்பா, அந்த பொண்ணை துணை மனைவியா வச்சுக்கோ, எங்க இளவரசியா ராணியா வச்சுக்கோன்னு சொல்ல, என்னால முடியாதுன்னு சொல்லிடுறான். ஏய் நீ அரசரையே எதிர்க்க போறியா? நீ மட்டும் ஒத்துக்கலன்னா நீ மட்டும் இல்லாம உன் குடும்பம் அப்புறம் வீரர்கள் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. நீங்க மிகப்பெரிய பிரச்சனையை சந்திப்பீங்க. இதுக்கெல்லாம் தயாரானு கேட்க இவனும் வேற வழி இல்லாம ஒதுக்குறான். கைஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகுதுல, போக போக இன்னும் சூப்பரா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் அப்படியே லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.